வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். 16வது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. அதனுடைய முடிவுகள் தெரிந்து கொள்ள மே 16 வரை காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நீடித்துக் கொண்டிருந்தது. ஆக்சுவலா நாளைக்கு இதே நேரம் உள்ளது உள்ளபடியே கிட்டத்தட்ட யார் வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு நிலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட மதியான நேரம், இந்த நேரத்துல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மதிய உணவு சாப்பிடறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வழக்கமாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடுறாங்க அப்படின்னா சாப்பிடும் போது பக்கத்துல ஒரு செம்புல குடிநீர் அப்படிங்கிறது மிக முக்கியமா சில பேருக்கு இருக்கணும். என்னுடைய நண்பர் ஒருவரே பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடும் போது பக்கத்துல தண்ணி இல்லை அப்படின்னா பயங்கரமா கோவப்படுவாப்ல. சோ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே தண்ணீர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் இந்த வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்துல இன்னும் அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும். ஆனா இந்த காலகட்டங்கள்ல தான் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஏன்னா தேவை அதிகமா இருக்கு, அதற்கேற்ற ஒரு சப்ளை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு என்னென்ன காரணங்கள், அதுக்கு எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, இதெல்லாம் சரி செய்ய முடியுமா, சரி செய்யாமல் ஏன் இருக்கிறோம், அதை எப்பொழுது சரி செய்ய போகிறோம், யார் சரி செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாம் பேச காத்திருக்கிறோம். அது முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு மாதத்திற்கும் மேல் நீடித்த தேர்தல் திருவிழா ஓய்ந்து தீர்ப்புக்காக அரசியல் கட்சிகள் இருக்கையின் நுனியில் காத்திருக்கும் இந்த வேளையில் வாக்களித்து தீர்ப்பை பதிவு செய்த மக்களோ காலி குடங்களுடன் தெருக்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து பொய்த்து போன பருவமழையால் தமிழகத்தின் தென் பகுதி முழுவதும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட சீக்கிரமே வந்துவிட்டது குடிநீர் பஞ்சம். தமிழ்நாட்டின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வைகை, பாபநாசம், சாத்தனூர், ஆழியாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட பல அணைகள் தங்கள் கொள்ளளவில் 1/3 பங்கு மட்டுமே நிரம்பியுள்ளன. உதாரணத்திற்கு 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் தற்போது சுமார் 30 அடி மட்டுமே நிரம்பியுள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையிலோ 54 அடி மட்டுமே தண்ணீர் உள்ளது. இந்த தண்ணீர் விவசாயம், குடிநீர் என இரண்டிற்குமே தேவைப்படுவதால் தென் மாவட்டங்களில் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் 4 நாட்களுக்கு ஒருமுறையும், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு ஒருமுறையும் தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மளமளவென சரிந்துள்ள நிலத்தடி நீர்மட்டத்தால் ஆழ்துளை கிணறுகளிலும் தண்ணீர் கிடைக்காத நிலை உள்ளதால் தனியார் லாரிகளிடம் அதிக விலை கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டு வருகின்றனர். வெயிலின் தாக்கம் ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டே இருக்க, அதிகரித்து வரும் குடிநீர் தேவையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தமிழகம்? அக்கம் பக்கத்தில் உள்ள நீர் ஆதாரங்களை தூர்வாரி சரிவர பராமரித்தாலே இந்த நிலையை ஓரளவு தவிர்த்திருக்கலாம் என கூறும் நிபுணர்கள் தற்போது ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடுக்கு கூறும் தீர்வுகள் என்ன? இதற்கு காரணம் ஏமாற்றிய மழையா அல்லது அடிப்படை நீர் மேலாண்மையில் உள்ள தவறுகளா? விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்த தண்ணீர் பஞ்சத்தை சமாளிப்பது எப்படி? மழை பற்றாக்குறையா அல்லது நீர் மேலாண்மையில் கோளாறா, இது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். முக்கியமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது தண்ணீர் பிரச்சனை. இதற்கு தீர்வுதான் என்ன? இது பற்றி அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் பொதுப்பணித்துறையினுடைய முன்னாள் மூத்த பொறியாளர் திரு பாலுசாமி அவர்கள். வணக்கம் சார். அதே நேரத்தில் களத்திலிருந்து 2 நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார். ரெண்டுமே பார்த்தோம்னா ரொம்ப குறிப்பா, ஒன்று வைகை ஆறு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இன்னொன்று காவிரி ஆறு செல்லக்கூடிய ஒரு பகுதி. திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் விஜயகோபால் நம்மோடு இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் விஜயகோபால் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, விஜயகோபால், திருச்சி பகுதி காவிரி ஆற்றினுடைய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த திருச்சி இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் வேறு என்னென்ன வகையில் இருக்கு, என்னென்ன நீர் ஆதாரங்கள் இருக்கு, அந்த நீர் ஆதாரங்களுடைய தற்போதைய நிலை என்ன, அங்கு குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது, அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமா அதாவது நம்ம திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான நீர் ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காவிரி ஆறு தான் முக்கியமான நீர் ஆதாரம். அதன் பிறகு நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பொன்னியாறு, பச்சைமலை, கொல்லிமலை போன்ற மலைப்பிரதேசங்கள்ல இருந்து வர ஒரு சிறு சிறு மலைப்பிரதேசங்கள்ல வர நீர்கள் இருக்கு. இதெல்லாம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியிலே பயன்படுத்திடுவாங்க. இதோடைய சிறிய ஓடைகள் மாதிரி ஒரு பல காட்டாறுகள் ஒன்றா சேர்ந்து அது காவிரி ஆறுல ஒன்றா கலந்து அது பிறகு காவேரி தான் மெயின் சோர்ஸா இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றிலிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 இடங்கள்ல நமக்கு ஆழ்துளை கிணறுகள்
ஆழ்துறைகளிட்டு, அதாவது பிரம்மாண்ட அளவுல ஆழ்துறைகள் வந்து ஏற்படுத்திருக்காங்க. இதன் மூலியமா இங்க வந்து நம்ம திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் வந்து ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு செயல்படுறாங்க. அங்க வரைக்கும் நமக்கு தண்ணி கொண்டு போறாங்க, டெய்லியும் கொண்டு போறாங்க. இது இந்த தொடர்ச்சியா வந்து நம்ம தண்ணி இங்க காவேரியில தண்ணீர் அனுப்புவதற்கு இந்த திருச்சி மாநகர மக்கள் வந்து எவ்விகையில வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க. ஆனா வந்து இதன் மூலியமா வர வந்து தண்ணீர் முழுக்க முழுக்க நமக்கு வெளியில கொடுக்கப்படுவதால வந்து நமக்கு வந்து தேவையான தண்ணீரோட அளவு குறையுது. இதனால வந்து எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பலமான குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, கொள்ளிடம் கூட்டுநீர் திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து திருச்சி மாநகர மக்களின் முழுக்க திருச்சி மாநகர மக்களின் தேர்வைக்கு மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம். இது ஜப்பான் வங்கியோட நிதியுதவியோட இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் வந்து முதல் கட்டம் வந்து மிக வேகமா ஆரம்பிச்சாலும் அடுத்தடுத்து வந்த ஆட்சி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால வந்து இந்த திட்டம் வந்து கிடப்பில போடப்பட்டு மிகவும் மெதுவாக நடந்து அந்த திட்ட மதிப்பும் உயர்ந்து கிட்டத்தட்ட வந்து இது நடக்க வேண்டிய காலகட்டம் சொல்ற ஒரு 1.5 ஆண்டு காலகட்டத்தில் முடிக்க வேண்டியது கிட்டத்தட்ட இன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் இந்த திட்டம் வந்து முழுமை பெறல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இந்த திட்டம் முழுமை பெற்றால் திருச்சி மாநகர மக்களுக்கு வந்து விரிவா வந்து தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால் சொன்னதை பொறுத்த வரைக்கும் திருச்சியில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அதை வந்து ராமநாதபுரம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அந்த திட்டங்களினால் ஒரு சில இடங்களில் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்குறியான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ்ச்செல்வன் அங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த மதுரை மாவட்டத்தில் எத்தனை நீர் ஆதாரங்கள் இருக்கிறது, அதாவது ஏரிகள் குளங்கள், அது எந்த அளவில் இருக்கு, அதனுடைய தற்போதைய நிலை என்ன, ஆக்கிரமிப்புகள் இருக்கா, அந்த குளங்கள் தண்ணீரோடு இருக்கிறதா, இப்போது இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. வணக்கம் ஆண்ட்ரோஸ். அதாவது மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடு வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. மதுரையில் வந்து மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டு வந்து உள்ளது. மதுரையில் வந்து விளாங்குடி, பழங்கணத்தன், கல்லந்தேரி, பேரையூர், திருநகர், உசிலம்பட்டி பகுதி, சேடப்பட்டி ஆகிய இடங்கள்ல வந்து மொத்தம் வந்து ஆகிய இடங்கள்ல வந்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு முறை மட்டும்தான் வந்து தண்ணி வரணும். ஆனா வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு முறை தான் தண்ணி வருது. இந்த தண்ணி வர்றதுனால பொதுமக்கள் வந்து என்ன சொல்றாங்க, எங்க பகுதிக்கு வந்து தண்ணியே வரல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து லாரி மூலமாக குடிநீர் விற்பனை செய்யப்படுறது. ஆனா ஒரு குடம் வந்து 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் முடிய வாங்குற அவலம் வந்து நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில வந்து வைகை அணையில வந்து நீர்மட்டம் வந்து அதிகமா இல்லாத காரணம் ஒண்ணு. 2வது காரணம் பாத்தீங்கன்னா மதுரையில மழை இல்லாத காரணமாகவும் குளங்கள் கம்மாய்கள் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா குளங்கள் கம்மாயில தண்ணி சுத்தமாக இருக்காது. மதுரையில் பேரையூர், கல்லந்தேரி ஆகிய இடங்கள்ல வந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்து போய் குடத்தை தண்ணி எடுத்து போய் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து பல இடங்கள்ல வந்து இரவும் பகலும் நேரத்துல வந்து தண்ணி வரும் சொல்லி பொதுமக்கள் வந்து இரவு நேரத்துல வந்து பாத்துக்கிட்டு அலையிற காட்சி வந்து நம்மளால காண முடிகிறது. தண்ணி சாக்கடை வந்து கலந்து வருதுன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இப்ப வந்து கோச்சடை, ஊமச்சிக்குளம், சின்னோடப்பு ஆகிய இடங்கள்ல, அதாவது வண்டியூர் ஆகிய இடங்கள்ல வந்து ஆழக்கிணறு வந்து தோண்டப்பட்டிருந்தாங்க. ஆனா வந்து அதிக அளவில் தண்ணி இல்லாதனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி வார்டுல வந்து அதிகம் வந்து தினமும் வந்து 115 மில்லி லிட்டர் தண்ணி வந்து சப்ளை செய்யப்பட்டது. ஆனா வந்து இப்பொழுது 75 மில்லி லிட்டர் தான் வந்து அதிகம் வந்து இப்ப வருது. இதனால வந்து பொதுமக்களுக்கு வந்து தண்ணீர் வந்து அலையிற அவலம் ஏற்பட்டிருக்கு. இப்ப வந்து நம்மகிட்ட வந்து விவசாய சங்க தலைவர் மட்டும் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். அதாவது விவசாய சங்க தலைவர் பாண்டி அவர்கிட்ட இருக்காரு. இப்ப எந்த மாதிரி விவசாய நிலங்கள் வந்து இப்ப தண்ணி வந்து எப்படி இருக்கீங்க, விவசாய நிலங்கள்லாம் வந்து என்ன மாதிரி தண்ணி அடிக்கிறீங்க, தண்ணி இருக்கா என்ன, இதை பத்தி வழக்கம். விவசாயிகளுக்கு வந்து தண்ணி மிகவும் பற்றாக்குறை. சென்ற ஆண்டும் சரி 2 ஆண்டுகளாக, அதாவது இப்ப தென்னை மரம் எல்லாம் பட்டு போய்விட்டது. நெல்லு, தக்காளி கூட நாங்க வந்து ஒரு லாரி தண்ணி 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கி அந்த இதை காப்பாத்தினா. இல்ல குடிநீர் வந்து இல்லாதனால இருக்கு. இப்ப விவசாய நிலங்களுக்கு வந்து குடிநீர் தண்ணி இல்லாம சொல்லி உங்க விவசாய நிலங்கள தண்ணி இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. தண்ணி வாங்காதனால விவசாய நிலங்கள் வந்து என்ன மாதிரி சொல்றீங்க, அதை வந்து விற்பனை தண்ணி வந்து விவசாயம் இப்ப வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறதுனால விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு வேற கூடிருச்சு. குடிநீர் தண்ணி பிரச்சனையும் இருக்கிறதுனால விவசாய நிலங்களை விட்டுட்டு மாற்றுத் தொழிலுக்கு, ஏற்கனவே முன்னாள் இன்னைக்கு உள்ள பிரதமர் மன்மோகன் சிங் வந்து விவசாயத்தை விட்டுட்டு நீங்க மாற்றுத் தொழிலுக்கு போங்கன்னு அவர் ஓப்பனாவே சொன்னாரு. அது மாதிரி குடிநீரும் வந்து இதே நிலைமையில் இருக்கு. இது குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வந்து வைகை டேம்ல வந்து 20 அடிக்கு மேல சேறு சகதியா இருக்கு. இதை வந்து நீர் ஆதாரத்தை கருத்தில் கொண்டு குடிநீர் ஆதாரத்துக்கும் சரி, விவசாயத்துக்கு தண்ணீர் வர்றதுக்கு அந்த
வைகை டேம் தூர்வாரணும். அந்த தூர்வாரினாலே குடிநீர் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா தீரும். 20 அடி 25 அடிக்கு மேல சேரு சகதி. இந்த சகதியை விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண்ணா தண்ணி இல்லாம இருக்கு. விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண்ணை நாங்க விவசாயிகளே தேனி மாவட்டம் மதுரை மாவட்ட விவசாயிகள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம். அரசாங்கம் அந்த இதை தூர்வாரினாலே விவசாய இந்த குடிநீர் பிரச்சனை தீரும் வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி ஒவ்வொரு கண்மாய்களும் தூர்வாரப்படும். நம்மகிட்ட உமா மகேஸ்வரி இந்த பொதுமக்கள் அங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இந்த பகுதியில எத்தனை நாளைக்கு ஒரு ட்ரிப் தண்ணி வருது, எவ்வளவு ரூபாய் காசு கொடுத்து வாங்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இங்க 20 நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் தண்ணி வருது, உப்பு தண்ணி. நல்ல தண்ணின்றது தண்ணி இப்போதைக்கு வர்றதே இல்ல. நல்ல தண்ணின்றது இத்தனைக்கும் நாங்க ஒரு குடம் 15 ரூபா 20 ரூபா கொடுத்து தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க உப்பு தண்ணிய கூட போர்வெல் போட்டு சுத்தி வர ஒரே இடத்துல 4 போர்வெல் போட்டு எடுக்கிறதுனால எங்க போர் தண்ணியில கூட தண்ணி வரமாட்டேங்குது. இதே போரை நீங்க கம்மா பக்கம் போட்டிருந்தா கூட ஏதோ ஓரளவுக்கு நல்ல தண்ணியாவது வந்துகிட்டு இருக்கும். நல்ல தண்ணிய கூட அது கூட நல்லா தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா போர்வெல் போட்டு இந்த தண்ணிய குடுக்கறது கொஞ்சம் அதை நிப்பாட்டி நல்ல முறையில செஞ்சா நல்லதுதான். இது எவ்வளவு ரூபாய்க்கு தண்ணி வாங்குறீங்க? 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வரோம். மினரல் வாட்டர் 20 ரூபா மேக்ஸிமம், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு குடத்து தண்ணியே 20 ரூபாய்க்கு மேல ஆகுது ஒரு நாளைக்கு. ஆண்ட்ரோஸ் கேட்டீங்களா, இப்போது பாத்தீங்களா மதுரையில ஒரு குடம் 15 ரூபாயில இருந்து 20 ரூபா முடிய வாங்குறோம். அந்த தண்ணி இப்ப கிடைக்கலன்னு சொல்லி பொதுமக்கள் இப்ப சொல்றதை நேரடியா அவங்க காண முடிகிறது. இப்ப விவசாய சங்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, நிலங்கள் எங்களுக்கு நீர் மட்டம் இல்லாதனால நிலங்கள் விக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக மதுரையில தெரிவிக்கப்படுறாங்க. ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். தமிழ்ச்செல்வன் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. அதாவது உணவு இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணீர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஒரு சூழல விவசாயம் செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிக முக்கியமான பிரச்சனையாக குடிநீருக்கு இந்த தட்டுப்பாடு இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நான் பார்த்தது நான் என்னன்னா, அதாவது இந்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு பழைய ஃபேஷன் எல்லாம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெல் பாட்டம் பேண்ட் போட்டா அது திருப்பி இப்போ போடுவாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கும் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் ஸ்டைல் மாறும். ஆனா 92 95 அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா தண்ணி லாரியில தான் தண்ணியை கொண்டு அதுல பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலம்லாம் மாறி பைப் எல்லாம் வீட்டுக்கு வரைக்கும் கனெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இப்போ சமீபத்துல நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது பார்க்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, அங்கேயும் இதே மாதிரி மீண்டும் தண்ணி பற்றாக்குறையினால லாரியில கொண்டு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, வழக்கமாவே 2 விஷயம் சொல்றாங்க, ரெண்டுமே மாறுபட்ட கருத்தா இருக்கு. ஒண்ணு, பருவமழை எல்லாம் பொய்த்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதனால தண்ணீர் பஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, மழை வழக்கம் போல பெஞ்சிட்டு தான் இருக்கு, அதை பிடித்து வைத்துவதற்குண்டான ஒரு அமைப்பு, ஒரு பாத்திர அமைப்பு நம்மகிட்ட இல்ல, அதனால தண்ணி எல்லாம் வீணா போய் கடலை கலக்குது. இதுதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதான் தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. இது 2ல நீங்க உங்களுடைய பார்வை என்ன சொல்ல நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, பருவமழை பொய்த்து விட்டது என்பதுதான் முக்கியமான காரணம். சென்ற ஆண்டு 30-33% வரைக்கும், அதுவும் தென் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40% வரைக்கும் கூட மழை டெபிசிட், அதாவது குறைந்து எப்பவும் நார்மலா பெய்யக்கூடிய 1000 mm வச்சுங்க 700-600 தான் பெய்திருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். மற்றபடி தமிழ்நாட்டை போல ஏரி உள்ள ஊரு நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகம், அடுத்த சிலோன், அப்புறம் இது ஆந்திர பிரதேஷ். வேற உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு ஏரி இல்லைங்க. அதுவும் தென் தமிழ்நாட்டில் நிறைய ஏரி இருக்கு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 6000 ஏரி இருக்கு. பழைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 10,000 ஏரி இருக்குது. இன்னும் எங்க இல்ல, வடார்காடு மாவட்டத்தில் 3000 சொச்சம் ஏரி இருக்கு. செங்கல்பட்டுல 4000 ஏரி இருக்கு. இப்படி மொத்தமா 39,002 ஏரி இருக்கு. இதுல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளவு தூந்து போச்சு சொல்றது இல்ல, காணா போச்சுன்னு சொல்லுவாங்க. காணா போனது 500 ஏரி தான் இருக்கும். எப்படின்னா, நம்ம சென்னையில ஒரு 50 ஏரி 55 ஏரி தான் காணா போச்சு. அது நகர எல்லாமே நகரமாக வீடு கட்டி ஆக்கிரமிச்சுட்டாங்க. இப்ப தான் தடுத்து நிறுத்தப்பட்ட. இனிமேலாம் எந்த ஏரியுமே நகர, அதாவது குடியிருப்பாக மாறாது. அதனுடைய ஆயக்கட்டெல்லாம் மாறினா கூட ஏரி அப்படியே இருக்கும். அதுல தண்ணி தேங்கி வைப்பாங்க. அப்பதான் கிரவுண்ட் வாட்டர் நல்லா, அதாவது நிலநீர் நன்றாக கிடைக்கும் என்பதனால. அதே போல இப்ப நம்ம மதுரையில எடுத்தா 30 ஏரி, திருச்சியில ஒரு 15 ஏரி, கோயம்புத்தூர்ல ஒரு 12 ஏரி, இப்படித்தான் ஒரு 500 ஏரிக்கு மேல காணாப்பு சொல்றதுதான் தப்பு.
ஆக்கிரமிப்பு இருக்கலாம், ஆக்கிரமிப்பு ரோட்ல கூட தான் ஆக்கிரமிப்பு பண்றான், வீதியில ஆக்கிரமிப்பு பண்றான். அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற வேணும், அகற்றுறாங்க, மறுபடியும் வந்து பாக்குறாங்க. இது பொதுமக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. எல்லாரும் பொதுமக்களும் எல்லாரும் சொல்ல ஆசைப்படி ஜாமம் போய் அங்க வந்து ஏரியில கொஞ்சம் எதிர்வாயில பயிரிடுவான். அந்த பயிரிடும் போது மழை காலத்துல அவரையே தான் உடச்சி விடுவான். தன்னுடைய பயிர் கெட்டு போறத நிறைஞ்சு வந்தோடனே நினைச்சு விடுவான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதாவது கோவில் இல்லாத ஊர்ல கூட நம்ம ஊர்ல ஏரி இருக்கும். இங்கெல்லாம் ஏரின்னு சொல்லுவாங்க, குளம்னு சொல்லுவாங்க, கண்மாயின்னு சொல்லுவான். எல்லாம் ஒண்ணுதான். பாசன ஏரிகளுக்கு கண்மாயின்னு சொல்லுவான், குளம்னு சொல்லுவான். குளம்னா பாசன குளம். குளம் ஊர்ல இருக்கிற குளம் வேற. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏரியை வெட்டனாங்கிறத, ஏரியை கட்டணம் தான், எவனுமே கட்டுவான் தான். அதாவது சரிவான இடத்துல கரையை கட்டுறது தான். கரைக்கு வேண்டிய மண் எடுத்து கரையை கட்டுவான ஒழிய உள்ள இருந்து ஏரியை வெட்ட முடியாது. கிணத்தை வெட்டலாம், வாய்க்காலை வெட்டலாம், ஊர்ல இருக்க குளத்தை வெட்டலாம். ஆனா அதெல்லாம் தூர்வாரலாம். ஏரியை தூர்வாரது ஒரு சில ஏரிகளுக்கு பண்ண முடியும். தூர்வாரலாம் அதெல்லாம் வந்து செய்யலாம். அதுக்கு நிறைய பணம் தேவை இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏரியுடைய இது இருக்குல்ல, நீர்மட்டத்தை உயர்த்தலாம். அதுக்கு உயர்த்துறதுக்கு ஏரியுடைய எதிர்வாயிலுக்கு நிலத்தை வேணா ஆர்ஜிதம் பண்ணா இந்த தூர்வாரத்தை விட அது சீப்பா முடியும். இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் வீராண ஏரிய தூர்வார இன்னும் சொல்லிட்டு இருக்கா தப்பு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய ஆட்சியில கிட்டத்தட்ட 2 அடி தான் உயர்த்தினாங்க. அதனுடைய கொள்ளளவுல 50% ஏறி போச்சுங்க. நீங்க என்னதான் மண்ணு தூர்வாரினா கூட அந்த மாதிரி வராது. பெருமாள் ஏரின்னு ஒரு பக்கத்துல ஒரு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 1 அடி உயர்த்தினாங்க. அங்கெல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். நான் தான் உயர்த்துறதுக்கு இதெல்லாம் கொடுத்தேன், திட்டம்லாம் கொடுத்தேன். அது இப்ப வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய 1 அடி உயர்த்தினாங்க. 25% ஏறிச்சு. அந்த மாதிரி வாட்டர் லெவல, அதாவது கொள்ளளவுங்கிறதோட இல்ல, அந்த வாட்டர் லெவல் இருக்குல்ல, ஃபுல் டேங்கினுடைய முழு அளவு நீர் அளவை கொஞ்சம் உயர்த்தணும்னா நிறைய தண்ணி சேகரிக்கலாம். அது ஒரு சில ஏரியில தான் முடியும். தூர்வாரது எல்லாத்தையும் இந்த 39,002 ஏரியும் தூர்ல வார முடியாது. சும்மா தூர்வார சொல்லுவாங்க. தூர்வார ஓரளவு தான் பண்ண முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து வாய்க்கால தூர்வாரலாம். ஏரிகள் தூர்வாரப்பட மாட்டாது. அது வந்து என்ன சொல்லலாம், அதுக்கு தப்பல அணைகளுடைய அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த உயரத்தை உயர்த்தணும் அப்படின்னா அதன் கொள்ளளவு அதிகப்படுத்துவதற்கு உண்டான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அது அதை விட பயனுள்ள வகையில் இருக்கும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். இந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறது. அது நகருடைய விரிவாக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆக்கிரமிப்புல 2 வகை இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிறது, நகர விரிவிக்கிறதுக்காக பண்றது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான கட்டிடங்களே பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வள்ளுவர் கோட்டம் சென்னை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தா மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே அங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஏரி இருக்கக்கூடியது. சோ அப்ப அது ஏரி எந்த வகையில இருக்கு, ஏரி இருக்குன்னு சொல்லாமா இல்லன்னு சொல்லாமா, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது. மக்கள் தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, தேவை உறவுக்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தேவைக்கு ஏற்றாற்போல் சப்ளை இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுவும் மிக முக்கியமாக குடிநீர் பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனை பூதாகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது என்னன்னா கடந்த ஆண்டுகளை விட இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கோ இல்லை அதை சரி செய்வதற்கோ உண்டான முயற்சிகளை இதுவரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு முழுமையான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வகையில் இன்னும் எடுக்கப்படலை அப்படிங்கறதா எல்லாருடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, குறிப்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான தண்ணீர் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளரும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க. கேட்கலாம். புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி நகராட்சிகளில் மக்கள் குடிநீர் தேவைக்காக காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் 1991 ஆண்டு உருவாக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சியை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு தேவையானது 135 லட்சம் லிட்டர் தண்ணீர் தினமும் தேவைப்படுகிறது. தற்போது திருச்சி மாவட்டம் ஜெயபுரத்திலிருந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு குழாய் மூலம் கொண்டு வரப்படுகிறது. அந்த குழாய் மூலம் கொண்டு வரப்படும் நீர் 4 வழித்தடங்களில் 4 பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக ஏற்றப்பட்டு புதுக்கோட்டை நகராட்சியில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது 115 லிட்டர் தண்ணீர் தான் தினமும் குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் லிட்டர் குடிநீர் தினமும் ஷார்டேஜ் ஆக பொதுமக்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 தினங்களுக்கு ஒரு முறைதான் தற்போது புதுக்கோட்டையில் குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இது குறித்து நம்ம நகராட்சி நிர்வாக அதிகாரியிடம் கேட்டபோது தற்போது பம்பிங் ஸ்டேஷனில் உள்ள மின் மோட்டார்கள் பழுதடைந்துள்ளதால் இந்த குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் சீர் செய்யப்படும் என்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதேபோல் அறந்தாங்கி
நாகர்கோவில் நகராட்சியில் குடிநீர் பற்றாக்குறை என்பது ஓரளவிற்கு சரி செய்யப்பட்டுள்ளது. காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் முறையாக அறந்தாங்கி நகராட்சியில் செயல்பட்டு வருகிறது. ஆனால் அறந்தாங்கி நகராட்சி அறந்தாங்கி பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட சுமார் ஆவுடையார் கோவில் மணமேல்குடி ஒன்றியங்களில் கிட்டத்தட்ட 706 கிராமங்களில் இணைக்கும் வகையில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த 46 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ளது. ஆனால் முறையாக பராமரிப்பு இல்லாததால் அந்த பகுதியில் குடிநீர் தேவைகளுக்காக பொதுமக்கள் அல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. தினமும் கிட்டத்தட்ட ஒரு குடம் தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்கப்படும் சூழ்நிலை கடற்கரை பகுதியிலான ஆவுடையார் கோவில் மணமேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பேரூராட்சி பகுதியில் கால்வாய் மேல்நிலை நீர் தொட்டியிலிருந்து குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. ஆனால் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியிலும் குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரும் குறைந்து விட்டது, கிணற்றிலும் தண்ணி இல்லை. பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய ஜீவாதாரமே தண்ணி தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த தண்ணிக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு ஏற்பாடு செய்து 2 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் புதுக்கோட்டை மக்களுக்கு கிடைக்கும்படி நீங்கள் செய்தாக்க உங்களுக்கு நல்லது. குடிநீர் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 15 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. 15 நாளைக்கு புடிச்சு வச்ச தண்ணி நாங்க என்னமா யூஸ் பண்ண முடியும்? 2 நாளைக்கு ஒரு தடவை விட்டாலாவது நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு. 2வது பிரச்சனை, நிலத்தடி நீர் இருக்கணும் நிறைய. அதுக்கான வாய்ப்பு இல்ல. கிணத்துல தண்ணி இல்ல, குளம்புல தண்ணி கிடையாது. தண்ணி குளத்துல தண்ணி இல்லாதனா எல்லா பசங்க கிரிக்கெட் அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா வேலிக்கருவை இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொன்னாங்க. ஷாம்லா ஆட்சி கூட சொன்னாங்க 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெருமை இருக்க. இன்னொன்னு, கடலும் நிலமும் இணைந்த ஒரு மாவட்டமா இருக்கக்கூடியது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சொல்லக்கூடிய விஷயங்களும் குறிப்பா அந்த பகுதி மக்களும் தண்ணீர் பிரச்சனை குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் இப்ப குடிக்கிறதை கூட தண்ணீர் இல்லாம மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா முதுகுளத்தூர் மற்றும் திருவாடனை போன்ற பகுதியில் மக்கள் குடிப்பதற்கு கூட ஒரு குடம் தண்ணீரை 15 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமையில உள்ளன. அது மட்டும் இல்லாமல் திருவாடனை பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் 15 ரூபாய்க்கு வாங்க மக்கள் புழக்கத்திற்கு வாங்க 8 ரூபாய்க்கு உப்பு நீரை வாங்குகின்றனர். மக்களுடைய தண்ணீர் தேவையை போக்குவதற்காக நரிப்பையூர், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த நரிப்பையூர் பகுதியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் தச்சமே அந்த திட்டம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் திட்டமே முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. ஆனால் தச்சமே நான் பார்க்கிறது ராமேஸ்வரத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சங்குமால் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திட்டங்கள் பல ஆண்டுகளாக மூடப்பட்டு அதுல பொருத்தப்பட்டிருந்த கடல்ல இருந்து எடுக்க வேண்டிய மோட்டர்கள் அனைத்துமே திருடப்பட்டு ரொம்பவும் மோசம் அடைந்துள்ளது. முற்றிலும் தற்சமே இந்த குழாய்கள் அனைத்துமே கடல் நீரை குடிநீராக்கும் இயந்திரங்கள் அனைத்துமே பழுதடைந்துள்ளது. தற்சமே இந்த திட்டத்தின் இந்த கட்டிடமே குடிநீராக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் கட்டிடம் சமூக விரோதிகளினுடைய ஒரு கூடாரமாக செயல்பட்டு வருகிறது. இதே போல நரிப்பையூர்லயுமே மூடப்பட்டு இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூடப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க. ராமநாதபுரம் மாவட்டம் வந்தாலே ராமேஸ்வரம் தான் ஒரு புண்ணியஸ்தலம். இந்த புண்ணியஸ்தலத்துக்கு வரும் யாத்திரைகளுக்கும் இங்க உள்ள பொதுமக்களுக்கும் குடிநீர் கொடுப்பதற்காக கூட்டு குடிநீர் திட்டம் பாமன் பாலத்தின் வழியாக கொண்டு வரப்பட்டது. பாமன் பாலத்தில் இருபுறமும் நடைமேடையில் குழாய்கள் அமைக்கப்பட்டு தண்ணீர் இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாட்களாக அந்த குழாயில் ஏற்பட்ட சேதத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் கடல்ல கலக்கப்படுகிறது, வீணாக கடல்ல கலக்கப்படுகிறது. தண்ணி இல்ல, எங்க வேணாலும் உப்பு தண்ணியா இருக்கு. 2 டேங்க் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. இது பூரா உப்பு தண்ணி. முதல் நாள் குடிச்சோம்னா மறுநாள் சீக்கு வந்துருது. அப்ப நாங்க என்ன செய்யறது? இப்படிதான் சண்டை ஓட்டே தண்ணி அள்ள முடியா இருக்கு. எங்களுக்கு இதுக்கு ஒரு வழி வர. வண்டியில இருந்து தண்ணி வாங்கிட்டு வந்து தண்ணி ஒரு குடம் 10 ரூபான்னு சொல்லி வாங்க. 2 வருஷம் காலமா அதைத்தான் வாங்கிட்டு இருக்கான். பிரச்சனையும் அரசாங்கத்துக்கு சொன்னால எந்த கோரிக்கையும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. நாங்களும் பெரிய மனுஷெல்லாம் போய் சொன்னாங்க. அவங்களும் தண்ணிக்கு அவங்களும் ஏற்பாடு பண்ணல. மழை வந்ததுனால பைப்பு உடம்பு வச்சு அந்த வீடு பூரா சுற்றி தண்ணியா இருக்கு. அந்த தண்ணியில தான் நாங்கள் விடுறோம். பசங்க பூரா தண்ணியில விளையாடுறோம். நாங்களும் டாடா ஏசில தான் தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 குடம் 10 ரூபா வெளில தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. நாங்க எவ்வளவுதான் சொல்லியும் பார்த்துட்டோம். யார் என்ன எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. தண்ணி கேனும் வாங்கியும் அதை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரி தண்ணி ரோட்ல போய்கிட்டு இருக்கு. காவேரி தண்ணி இருக்கு, அதுல இருந்து ஒரு சப்ளை கொடுக்கலான்னு சொல்லி அதை பத்தியும் பேசியிருக்கோம். இதுவரை அதை பத்தியும் ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி இப்ப 2-3 நாளா ஒரு 4 நாளா தண்ணி ரோட்ல காவேரி தண்ணி உடைச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுல இருந்தா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணிக்கு ஒரு முடிவே இல்லை எங்க ஊர்ல. இதைத் தொடர்ந்து தென் தமிழகத்தில் பசுமையான பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை என்ன, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது பற்றி அந்த மக்களும் நமது செய்தியாளர் சொல்லுகிறார்கள். பார்க்கலாம்.
தேனி மாவட்டத்துக்கு பொறுத்தளவு இந்த குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த குடிநீர் திட்டம் வந்து முல்லை பெரியாற்றத்தை முழுமையாக நம்பி வந்து இந்த குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த முல்லை பெரியாற்றினுடைய ஆற்று படுகையில தான் உரை கிணறு அமைச்சு இங்க இருக்கிற கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அதிக அளவு வந்து குடிநீர் சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த முல்லை பெரியாறுல இருந்து வைகை அணைக்கு போறதுனால வைகை அணையிலிருந்து வந்து மதுரைக்கும் அதிக அளவுல குடிநீர் இங்கிருந்து செல்லுது. மேலும் வைகையிலிருந்து ஆண்டிப்பட்டி, தேவதானப்பட்டி, பெரியகுளம் போன்ற நகரங்களுக்கும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து குடிநீர் வந்து அதிக அளவுல கொடுத்துட்டு இருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாக மழை சரியாக பெய்யாத காரணத்தினால வந்து முல்லை பெரியாற்றுல வந்து நீர்வரத்து ரொம்ப கம்மியாகி போச்சு. அது மட்டும் இல்லாம இப்பகுதியில வந்து நிலத்தடி நீரும் வந்து வெகு அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து குடிநீர் தட்டுப்பாடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி, போடி, பெரியகுளம், கம்பம் போன்ற இடங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இதனால தினந்தோறும் மக்கள் வந்து காலி குடங்கள் எடுத்துக்கிட்டு அந்தந்த பேரூராட்சி, நகராட்சி மற்றும் போன்ற இடங்கள்ல வந்து முற்றுகையிடுறதும் ரோடு மறியல் பண்றதும் அதிக அளவுல இருக்கு. இது மட்டும் இல்லாம கம்பத்துல வந்து 18 கோடி ரூபாய் செலவுல வந்து கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு அது செயலளவுல மட்டுமே, அறிவிப்பளவுல மட்டுமே இருக்கு. ஏன்னா அதனுடைய குழாய் எல்லாமே நடு ரோட்ல வந்து போடப்பட்டு அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தாமலே இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோம்பை, தேவாரம், பண்ணைப்புறம், இதுல இருந்து போடி போன்ற பகுதிகளுக்கு வந்து முற்றிலுமாக இங்க இருந்து போற தண்ணி எல்லாமே அந்த கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து போற தண்ணி எல்லாமே போகாத காரணத்தினால அங்க இருக்கிற மக்களும் தினந்தோறும் காலி குடங்களோட பஸ் மறியல் போன்றவற்றில் அதிக அளவுல ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுக்கு தண்ணி வசதியே இல்ல. மாசம் 2 முறை நல்ல தண்ணி மட்டும் 2 மணி நேரம் வரும். கரண்ட் இருக்க மாட்டேங்குது அந்நேரம். நாங்க பிள்ளைய ஸ்கூல்ல விட போனா வந்து பார்த்தோம்னா தண்ணி வராது. சுத்தமா தண்ணி இல்ல. உப்பு தண்ணி சுத்தமாவே கிடையாது. மாதத்துக்கு 2 நேரம் தான் குடி தண்ணி வருது. உப்பு தண்ணியும் கிடையாது. குடி தண்ணியை 2 பேரும் தாண்டி போயிட்டே நான் எடுக்க முடியும். எங்களுக்கு ஏதாவது அரசு ஒழுங்குமுறை நல்ல முறைக்கு எங்களுக்கு தண்ணி வேணும். 15 நாளுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் வருகிறது என்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் திரு பாலுசாமி அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, கோடையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் மழை காலங்கள்ல வந்து தண்ணீர் வீணாக கடல்ல சென்று கலக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பொதுப்பணித்துறையில இருந்து அந்த துறை தான் இதை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலத்திலேயே மூவேந்தர்களும் சிற்றரசர்களும் தங்களால் எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் ஏரி அமைச்சிட்டான். நம்ம பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அதை எங்கெங்கெல்லாம் டேம் கட்டுமோ கட்டிட்டார். இப்ப அந்த மாதிரி எங்கேயோ டேம் கட்டவோ பெரிய ஏரி கட்டுறதுக்கோ இடம் இல்லை. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஆத்துல வந்து தடுப்பணை தான் கட்டலாம். அது ஓரளவு கிரவுண்ட் வாட்டரை கொஞ்சம் இதாகும். தண்ணி தேக்கி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. தடுப்பெல்லாம் ஓரளவு தான் தண்ணி தேர முடியும். இப்ப ஏரி மேல தேக்க முடியாது. கிரவுண்ட் வாட்டரை கொஞ்சம் இங்க இது பண்ணி கொடுக்கலாம். மழை காலம் இப்போ என்னன்னா போன வருஷம் மழை பெய்யல. ஆனா இது இயற்கையினுடைய நீதி. இயற்கையில வந்து பருவ கால மாற்றத்தினாலே மழை பெய்யாம இருக்கிறது. அந்த காலத்துல இறையனார் அகப்பொருளுரை என்கின்ற ஒரு இடத்துல 12 ஆண்டு பாண்டிய நாடு வர்க்கடம் தந்தது. வர்க்கடம் என்றால் வறட்சி அல்லது பஞ்சம் என்று பெயர். அப்படி மாறி மாறி வரத்தான் செய்யும். இப்பவுமே 100 வருஷத்துக்கு ஒரு வர இந்த கரை ஆண்டு பஞ்சம்னு சொல்லுவாங்க. பஞ்சமே வரும். அதெல்லாம் இயற்கையினுடைய நீதி, இயற்கையுடைய சுழற்சியில வரக்கூடியது. அது தடுக்கவே முடியாது. ஆனால் சென்ற ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறை, சென்ற ஆண்டு சரியான மழை இல்லாதனால கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு. இப்ப மக்கள் தொகையும் பெருகி போச்சு. இப்ப என்ன தண்ணிக்கு வேண்டியது என்னன்னா அந்தந்த ஊர்ல இருக்க ஏரியில நல்ல ஒரு போர்வெல் போட்டு, நல்ல தண்ணியா இருந்தா போர்வெல்ல போட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட், அதான் மழை பெஞ்சு தண்ணி பிடிச்சா கூட அந்த மோட்டரை கொஞ்சம் உயர தூக்கி வைக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கலாம். வச்சு அது தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம். ஏரியில கீழே கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஏரி இருக்கு. ஏரி இல்லாத ஊர் ரொம்ப சொற்பம் நம்ம நாட்டுல. தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல இப்ப ஹரியானாவை போனா 2 ஏரி 3 ஏரி கூட இல்லைங்க. அங்க ஏரியே இல்ல. அவனுக்கு இருக்க மழையும் அந்த பனி அதெல்லாம் போதும். இது என்ன கேட்டா இங்கிலாந்துல இரிகேஷனே இல்ல. அவருக்கு அந்த பனி பெய்யுது, அங்க மழை பெய்யுது, சரியா போகுது. நம்ம நாட்டுல நம்ம ஆளுங்க வயசா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்க ஏரி கட்டணுமோ, எங்கெங்க அணை கட்டணுமோ, அண்ணா ரிசர்வாயர் பெருந்தலைவர் ரிசர்வாயர் எல்லா இடத்துக்கும் கட்டி போயிட்டார். அதுக்குரிய இப்ப கட்டுறதுக்கு இடம் இல்ல. தேடினா கூட இடம் இல்ல. கட்டணம் பேருக்கு சும்மா கொஞ்சம் போது சின்ன அது ரிசர்வாயர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்ம ஏரியை விட சின்னதா தான் இருக்கும். இந்த வீடு ஒரு அணைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஏரி மாதிரி இல்ல. இப்போ நீங்க சொல்றது ரைட். முன்னாடி காலங்கள்ல அவங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏரி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது, பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல. இப்ப பொதுப்பணித்துறை வந்து வேற என்ன விஷயங்கள், ஏன்னா மக்கள் தொகை பெருகிருச்சு. நீர் மேலாண்மை, நீர் நிர்வாகம் எந்த இருக்கு? முக்கியமா இந்த தடுப்பணை கட்டலாம். ஏரிகளை எல்லாம் இப்ப ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியுடைய கரைகளும் 2-3 இதுல வந்து இப்ப ரீசெண்டா வேர்ல்டு பேங்க்
இது யூரோப்பியன் மானிட்டரி ஃபண்ட்ஸ், அதேபோல ஜப்பான் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஏரிகளை சீரமைச்சிட்டு வராங்க. அது இல்லாம ஒரு சில ஏரி மோசமா இருந்தா அதை நம்ம சீர்படுத்தலாம். ஆனால் புது ஏரி கட்டுவதற்கு இடம் இல்லை, தண்ணீரை தேக்குவதற்கு இடம் இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனா ஒரு சில இது இப்ப இருக்கு, இங்க தஞ்சாவூர் இது இருக்கு பாருங்க, கட்டளை இதுல இருந்து ரெகுலேட்டர் வந்து இதுவரை குண்டாறு வரைக்கும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதை கொண்டு போய் வாக்கி அதுக்கு இதெல்லாம் நில ஆர்ஜியம் நடந்துகிட்டு இருக்கு. சாங்ஷன்லாம் ஆயிடுச்சு, ரெகுலேட்டர் கட்டியாச்சு. கட்டையில பக்கா முதல்ல பெட் டேம் இருந்தது, இப்ப ரெகுலேட்டர் கட்டி பக்கா வச்சுட்டாங்க. அது இது பண்ணலாம். அப்புறம் இதுல வந்து மேட்டூர் அணையிலிருந்தே ஒரு கால்வாய் வெட்டி ஐயாறுங்கிற ஒரு ஆறு இருக்குது இங்க திருச்சி பக்கத்துல, அது வரைக்கும் கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு 2000 ஏக்கர் தான் பாசனம் கொடுக்க முடியும். இருக்கிற வழியில் இருக்கிற சில ஏரிகளை நிரப்ப முடியும். அப்படி ஒரு சில இதெல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஏரி புதுசா கட்டுறதுக்கு வழி இல்லை. இருக்கிற ஏரி பற்றாக்குறைக்கு இருக்கிற மழை காலத்தில் வருகிற தண்ணியை திருப்பி விடுவதற்கு வழிவகை செய்யலாம். அரசு அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு பாலசாமி. இவங்க குறிப்பிட்டது போல ஏரிகள் வந்து புதுசா கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதுறது என்னன்னா, புதுசா கட்டுறதுக்கு ஏரிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட ஏற்கனவே இந்த காணாமல் போன ஏரிகள் இவர் சொல்ற மாதிரி ஒரு 500 சமூக ஆர்வலர் சொல்ற மாதிரி ஒரு 5000 ஏரிகளும் காணாம அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஏரிகள் எல்லாம் அங்க ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அதெல்லாம் அகற்றலாம். ஏன்னா பல்வேறு விதமான திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறது, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஏரிகளும் மிக முக்கியமான ஒன்று. அந்த காணாமல் போன ஆக்கிரமிப்புக்குண்டான ஏரிகளும் கண்டிப்பாக கையகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஒரு சமூக ஆர்வலுடைய பார்வையாக இருக்கிறது. தங்களது தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி எல்லாம் சரி செய்வது என்று பொதுப்பணித்துறையினுடைய ஒரு ஆங்கிள் இருந்து திரு பாலசாமி அவர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் திருச்சியிலிருந்து விஜயகோபாலும் மதுரையிலிருந்து தமிழ்ச்செல்வன் செய்தியாளர் நம்ம இணைந்திருக்கிறார்கள். திருச்சிக்கு கூடிய நமது விஜயகோபால் நான் கேட்க கேள்வி, விஜயகோபால் உங்க கூட வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, குடிநீருக்கு அங்க தட்டுப்பாடு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத அவங்ககிட்டே கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா நம்ம அருகில் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மாநகராட்சியுடைய திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வன் கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், திருச்சி மாநகராட்சியில வந்து குடிநீர் தட்டுப்பாடு எந்த அளவுல இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்திற்கு முன்னால் துவக்கப்பட்ட கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது இன்னமும் மக்களை வந்தடையவில்லை. அதே போல அதிகாரிகளால் நான் தொடர்ந்து 2 ஆண்டு காலம் மாமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கேன். அதிகாரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற இயற்கை பஞ்சம், செயற்கை பஞ்சம், அதாவது செயற்கை பஞ்சம், இயற்கை பஞ்சம் வானம் பொய்த்து வருகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதிகாரிகளுடைய கவனக்குறைவால் ஏற்படுகின்ற இந்த செயற்கையான பஞ்சத்தால் தான் இன்றைக்கு வரை இந்த கொள்ளிடம் கூட்டுக்குடி திட்டம் கடந்த 3 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே இந்த திட்டத்தினுடைய பணிகள் 80% நிறைவுற்றிருந்தாலும் 20% பணிகள் நிறைவு செய்வதற்கு இந்த 3 ஆண்டு காலமாக முறையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தான் இந்த திட்டம் இன்னும் மக்களை சென்றடையவில்லை. ஆனால் இன்றைக்கு குடிநீர் கட்டணம் என்பது டெபாசிட் தொகை 3000 மாநகராட்சி நிர்வாகம் 6000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறது. அதேபோல மாதந்தோறும் மக்கள் செலுத்தி வந்த குடிநீர் கட்டணத்தை, ஆண்டுதோறும் மக்கள் செலுத்தி வந்த குடிநீர் கட்டணத்தை இன்றைக்கு 120 ரூபாய் உயர்த்தி மக்களுடைய தலையிலே மிகப்பெரிய சுமையை சுமத்தி இருக்கிற மாநகராட்சி நிர்வாகம் இன்னமும் அந்த 5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்திலே நிறைவடைய வேண்டிய அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது 5 ஆண்டு காலம் ஆகியும் கூட இன்னமும் அது மக்களை சென்றடையவில்லை. ஆங்காங்கு திருச்சி மாநகராட்சி பகுதி முழுவதும் சோதனை நீரோட்டம் என்று அங்கே இருக்கிற மிக மோசமான சாலைகளையும் இவர்கள் அந்த சோதனை நீரோட்டத்தின் மூலமாக மிக மிக மோசமாக பழுதடை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரை இந்த கொள்ளிட குடிநீர் திட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இதோ வருகிறது, இதோ கட்டணத்தை உயர்த்துவதற்கு முன்பாக மக்களிடத்தில் அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொன்ன அதிகாரிகள் இன்றைக்கு வரை அந்த திட்டத்தை முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஆனால் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தி மக்களுடைய தலையில சுமையை சுமத்தி இருக்கிற மாநகராட்சி நிர்வாகம் ஒரு சாதாரண ஆழ்துளை கிணறு அமைப்பதென்றால் கூட அதற்கு ஒரு கால அளவும் கிடையாது. அதே போல அது ஆழத்தை கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஆழத்திலே அமைக்க வேண்டும் என்கிற திட்டம் இல்லாமல், அந்த ஒர்க் ஆர்டர் கொடுக்கும் போதே அதுக்கான ஏற்பாடுகள் இல்லாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு, அதாவது வறட்சி காலத்திற்கு முன்பாக ஆழ்குழாய் கிணறு அமைக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு அமைக்காமல் ஏதோ ஏனோதானம் என்று மாநகராட்சி நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அந்த போரல், அதாவது ஆழ்குழாய் கிணறு அமைக்கின்ற அந்த பணிகளும் முழுமையாக மக்களுக்கு அந்த வறட்சியை போக்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லை.
அதாவது அன்ரூஸ் இப்ப நம்ம அருகில வந்து நிறைய லேடிஸ் இருக்காங்க. அதாவது இந்த பகுதி வந்து ஒரு குறிப்பா திருச்சி மாநகராட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற பகுதி. இந்த பகுதியில் வந்து நமக்கு முன்கூட்டியே வந்திருக்க தண்ணி வந்து இன்னும் வரல. இப்ப நம்மள்ட்ட நிறைய லேடிஸ் கூட இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஆமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. அமுதா. இப்ப நம்ம உங்க மாநகராட்சியில வந்து குடிநீர் தட்டுப்பாடுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க அதை சொல்லுங்கம்மா. ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. ஒரு நாள் வந்தாலும் அது சாக்கடை தண்ணியா தான் வருது. நல்ல தண்ணியே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வருது. மாசம் 160 ரூபா வாங்குறீங்க வரின்னு. நாங்க வேஸ்டா உங்களுக்கு எது காசு கட்டணும்? நாங்களே தண்ணி ஒரு குடம் 3 ரூபாய் 4 ரூபான்னு வாங்கி குடிக்கும் போது உங்களுக்கு வரி கட்டணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லையே. நாங்க சாக்கடை தண்ணியே யூஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு தண்ணி அவசியம் வேணும். இப்ப உனக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்து குடிநீர் தட்டுப்பாடு போக்குறக்கா என்ன மாதிரி நீங்க தண்ணி எப்படி விலை கொடுத்து வாங்குறீங்களா? எப்படி தண்ணி உங்களுக்கு கிடைக்குது? விலை கொடுத்து வாங்குற எங்க கவுன்சிலர் கஷ்டப்பட்டு லாரியில இருந்து தண்ணி விடுறாரு. அதை வச்சு ஒரு குடம் 2 குடம் வாங்கி இது பண்ணிக்கிறோம். அதாவது குடிநீர் தட்டுப்பாடு வந்து தற்காலிகமா அவங்க நீக்கிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு மாற்று ஏற்பாடு லாரி மூலம் குடிநீர் கொண்டு வந்து பயன்படுத்துறாங்க சொல்றாங்க. ஆண்டோஸ், இப்ப நம்ம திருச்சி மாவட்ட அளவுல எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, அதற்குரிய வழிவகைகள் என்ன பண்ணணுங்கிறக்க நம்ம ராமகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, நீங்க சொல்லுங்க, மாவட்ட அளவுல திருச்சியில எப்படி குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஒரு 40 லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1,20,00,000 கன லிட்டர் குடிநீர் வேணும். இது 2 கோடி வரைக்கும் போகும். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில ஒரு 11 தாலுகா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட எல்லா தாலுகாவுமே வறட்சியின் பிடியில தான் இருக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த குடிநீருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து பொதுப்பணித்துறையும் குடிநீர் வடிகால் வாரியம், இந்த 2 துறையுமே செயல்படவே இல்லை. அவங்க சும்மா பேப்பர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்டருக்கு தவறான தகவல் கொடுக்கறாங்க. நாங்க கலெக்டர் மனுவை கொடுத்தா, முதலமைச்சர் மனுவை கொடுத்தா தப்பா பதில் சொல்றாங்க. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எங்க கொடுக்குறாங்க, எங்களை வந்து முட்டாளாக்குறாங்க, எங்களை வந்து கிண்டல் கேள்வி பண்றாங்க. என்னுடைய அனுபவம். காவிரியில தண்ணி திறந்து விடுங்க, குழாயில தண்ணி வரலன்னு சொன்னா வந்து குடிநீர் குழா வந்து காவிரி நீர் வந்து அங்க போது கிண்டல் பண்றாங்க இந்த பொதுப்பணித்துறை அந்த குடிநீர் வடிகால் வாரியம். ஆக நான் உடனடியா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டுக்கிறேன், நீங்க எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ரெவியூ பண்ணுங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த பிரச்சனையை அவங்க முதல்ல புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த பிரச்சனையவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல குறிப்பா வந்து திருச்சிராப்பள்ளி தாலுகால வந்து திருச்சி நகரம் கிழக்கு மேற்கு 2மே காவிரியை ஒட்டி இருக்கு. ஆனா இந்த சீரகத்தை பாத்தீங்கன்னா, தெற்கு சீரகம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வறட்சி, தொட்டியம் வறட்சி, மணப்பாறை வறட்சி. அங்க வந்து எல்லாம் மேட்டாங்காடு தண்ணீரே கீழே போயிடுச்சு. இப்ப ஒரு வாரம் மழை பெஞ்சிருக்குது உங்களுக்கு. மணப்பாறை எல்லாமே மணப்பாறை திருச்சியை சுத்தி 5, 6, 7 மலை இருக்குது உங்களுக்கு. 5 துணை நதி இருக்கு காவேரிக்கு. இது மாதிரி நம்ம மாவட்டம் முழுக்க வந்து என்ன மாதிரி வறட்சி இருக்கு, எப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அவர் சொன்னா தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். அந்த சமூக ஆர்வலர் ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டது போல 7 மலைகள் இருக்கிறது, 5 துணை நதிகள் இருக்கிறது. ஆனாலும் கூட தண்ணீர் பஞ்சம் என்று தலைவிரித்து ஆடுகிறது என்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை சொன்னாங்க. தண்ணீர் வருது அப்படின்னாலும் கூட அதுவும் கலங்களா வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இதை தொடர்ந்து செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் நான் கேட்கிறேன். தமிழ்ச்செல்வன், அந்த மதுரை பகுதியில், அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கக்கூடிய நீங்க இருக்க இடத்துல உங்க கூட நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, தண்ணீர் பிரச்சனைங்கிறது எந்த அளவு அவர்களை பாதிக்குது, அதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கிறத கேளுங்க. தண்ணீர் பிரச்சனை உங்களுக்கு இந்த திருநெல்வேலி பகுதியில வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க, இப்படி விவரத்தை மட்டும் சொல்லுங்க. இப்ப நாங்க ஒரு குடம் வந்து 10-15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு குடம் தண்ணி வந்து 15 ரூபா நல்ல தண்ணி. அதான் இப்ப எங்களுக்கு 2 குடத்துக்கு மேல தர மாட்டேங்கிறாங்க. அது போக இங்க இருக்க ஒரு 400-500 குடும்பம் எதனால பாதிக்கப்பட்டோம்னா, பஞ்சாயத்து போர்டுக்குள்ள 500 அடி போர் போட்டு 3 போர் போட்டு இங்க உள்ள தண்ணியை அப்புறம் எடுத்துட்டு அடுத்த ஊருக்கு கொண்டு குடுக்குறாங்க. இப்ப அதுல நாங்க 500 குடும்பம் பாதிக்கப்பட்டு மேலிட வரைக்கும் போயிருக்கோம். இதுல இந்த யோசனை யார் பண்ணான்னு தெரியல. நாங்க தண்ணிக்கு நிறைய குடும்பம் இங்க பாதிக்கப்பட்டு கிடக்கோம். இப்ப எங்க போர்ல தண்ணி இல்ல, ஆனா பக்கத்திலேயே 500 அடிக்கு தண்ணியை எடுத்து 3 போரை போட்டு டேங்கரா கொண்டு விளாச்சேரி அந்த சைடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். தயவு செஞ்சு இதுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். தண்ணீர் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறீங்க இந்த பகுதியில? நான் வந்து 35 வருஷமா இங்க இருக்கேன். ஆரம்பத்துல வந்து குடிநீர் தேவையை வந்து திருநகர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் தான்
பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போவெல்லாம் நல்ல தண்ணீர் வந்து எல்லா பயன்பாட்டுக்கும் எங்களுக்கு பயன்பட்டது. அதற்கு பின்னால வந்து பேரூராட்சி அந்த குடிநீர் விநியோகத்தை எடுக்க போது நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய வழித்தடங்களை பார்த்து அங்கே ஆழ்துளைகளை அமைத்து எங்களுக்கு தண்ணீர் ஓரளவுக்கு கொடுத்தாங்க. இப்ப மாநகராட்சி ஆன பிறகு மழையும் இல்லாத காலத்தினால, தொடர்ந்து மழை இல்லாத காலத்தினால இது கிரவுண்ட் வாட்டர் வந்து முழுவதுமா போயிட்ட நிலையில நாங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கடந்த 3 வருடமாக எங்களுக்கு குடி தண்ணீர்ன்றது கார்பரேஷனாலையும் பேரூராட்சியாலையும் வழங்கப்படல. நாங்க வந்து வெளி தனியாருடைய லாரிகளை நம்பித்தான் நாங்க நல்ல தண்ணிக்கு காத்திருக்கோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்றாட பயன்பாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை கூட இப்ப வந்து கார்பரேஷன்ல இருந்து எங்க பஞ்சாயத்து பேரூராட்சி அலுவலகத்துக்கு உள்ள 5 ஆழ்துளைகளை அமைத்து அதுல வந்து தண்ணீரை எடுத்து வெளியே கொண்டு போறாங்க. அந்த மாதிரி போகும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் வந்து முழுவதும் போய் எங்களுக்கு அப்பப்ப கிடைக்கக்கூடிய அன்றாட பழப்பு கிடைக்கக்கூடிய தண்ணியும் கிடைக்காத ஒரு கஷ்டத்துல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். பணம் கொடுத்தும் தண்ணி கிடைக்கல சொல்லி பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். தமிழ்ச்செல்வன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னது என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா விலை கொடுத்து அந்த தண்ணீரை வாங்குகிறார்கள். 15 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்குறோம். அப்படி நாங்க விலை கொடுத்து சரி வாங்கலாம், நம்ம வீட்டுல ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுலயும் தட்டுப்பாடு. 2 குடம் தான் உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டுப்பாடு இருக்கு. அது மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இப்ப நம்ம வந்து அண்டை மாநிலங்களில் தண்ணீர் தரல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா மதுரையில திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. ஆனா அதை எடுத்து அங்க இருக்கக்கூடிய தண்ணி கிடைக்க அதிகமா இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி கொண்டே கொடுக்கிறோம், அதுவே நமக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. இது பற்றியெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. தலைவிரித்து ஆடுகிறது தண்ணீர் பிரச்சனை. அது குறிப்பாக குடிநீர் பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இது குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிக அளவில் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் அந்த மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை எந்த அளவில் இருக்கிறது என்று நம்ம அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க, கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா மற்ற பிற அணைகள்லாம் வந்து முழுவதுமாக வந்து தண்ணீர் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இதன் காரணமாக வந்து 20 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி கிடைக்குது. இதனால வந்து மக்கள் வந்து குடிநீரை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாட்டு வண்டியில கொண்டு கூடிய தண்ணீர் வந்து 150 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி லாரிகளில் வர தண்ணீர் வந்து 3000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. இதை வந்து மக்கள் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. மேலும் வந்து திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியான இந்த இதுல வந்து 48 வார்டுகள் அப்போது இருக்கு. மாநகராட்சியா மேலும் வந்து பல இடங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி, இந்த புறநகர் பகுதி, இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா தற்போது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்தில் முழுமையாக தண்ணீர் இல்லை. கிட்டத்தட்ட வந்து 5 அடி தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. மேலும் வந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டமானது வந்து 2ஆம் திட்டம் செயல்படுத்தனால முதல் திட்டத்தின் மூலமா தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணீர் வந்து போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக 15 நாட்களுக்கு ஒருக்க தான் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி எங்களுக்கு வந்து 15 நாளைக்கு ஒருக்க விடுறாங்க. தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. விலை கொடுத்து தண்ணி வாங்க முடியல. எங்களுக்கு ஒரு 5 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடமாடு கேட்டுக்கொள்கிறோம். உயர்மார் வீட்டுல இருக்கோம். தண்ணி வந்து வாரத்துக்கு ஒருக்கா வருது, 15 நாளைக்கு ஒருக்கா வருது. அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி விளையாட விட்டாங்கன்னா பரவாயில்ல. தண்ணி ரொம்ப சிரமமா இருக்கு. சீக்கிரம் தண்ணி நல்லா விட்டாங்கன்னா 5 நாளைக்கு ஒருக்கா 6 நாளைக்கு ஒருக்கா விட்டா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 165 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையை கூட சேமிக்காத, இந்த மழை தண்ணீரை கூட சேமிக்க முடியாம இந்த மாவட்ட நிர்வாகம் அவ்வளவு சீர்கட்டு இருக்குங்க. 4500 பொதுப்பணித்துறை கண்மாய்களும் சரி, ஊராட்சி கண்மாய்களும் சரி, எதுவுமே தூர்வாரப்படாததால பெய்த மழையில் உள்ள தண்ணியை கூட சேகரிக்க முடியாத சூழ்நிலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. சிவகங்கை நகர்ல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தண்ணீர் நிறைவு என்பது நகராட்சி மூலமா 2 பெரிய நீர்த்தேக்க தொட்டிகள் மட்டுமே இருக்கு. இதோட கொள்ளளவு 1,30,000 இந்த இருக்கிறது 10ஆம் நிலையா தாங்க இருக்கு. மேற்கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டினா மட்டுமே சிவகங்கை நகர் மக்களோட நீராதார பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வருங்க. இது போன்ற பல பிரச்சனைகளை மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதாங்க சிவகங்கை மக்களோட கோரிக்கை. தண்ணி என்னன்னா அந்த இதுல வந்து ஊத்துல கொண்டா களியா வருது. தண்ணி குடிக்கிறது கூட தண்ணிக்கு கஷ்டமா இருக்கு. அசலூர்ல போய் தூக்காந்து நாங்க மோக்குறோம். இது கஷ்டத்துக்கு சொன்னோம்னா அந்த போட்டு கொடுக்குறோம்னு சொல்லிடுறேன். இலைச்சி வந்தாலும் ஓட்ட வாங்கிட்டு போய் அதை போட்டு தண்ணி கொடுக்குறாள், வசதி செஞ்சு கொடுக்குறாள். இதுதான் கஷ்டம். ஒரு 10 வருஷம் தண்ணி தானே நாங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கிடக்கா. இந்த தண்ணி எனக்கு சாவடி இடத்துக்கு தண்ணி வச்சு சொல்லேன். ரோடு சரியில்லை, ஊரு சரியில்லை,
நாங்க திருச்சி அலையிறோம். தண்ணி இல்லாம ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப களிய கிளம்பி இப்ப தோட்டி ஒரு நாளைக்கு தண்ணி போனா 3 நேரம் 4 நேரம் சொல்லி 3 பொழுது வரைக்கும் அங்க இருந்தாட்டே பொழுதோட நாங்க வாரம் தண்ணி ஓட்டிக்கிட்டு. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த விருதுநகர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக நிலத்தடி நீர் ஆதாரங்களை இந்த மாவட்ட மக்கள் நீண்ட நெடுங்காலமாக நம்பி வருகின்றனர். நகராட்சி பகுதிகளை பொறுத்தவரை தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு நகரப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் ஓரளவு நடைபெற்று வருகிறது. ஆனால் கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக சிறிய அளவிலான குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த திட்டங்களின் மூலமாக குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறவில்லை. காரணம் என்னவென்றால் குழாய் உடைப்பு, மின்சார தடை மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரங்களுடைய வறட்சி ஆகிய காரணமாக கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக நடைபெறுகின்ற குடிநீர் திட்டங்களில் குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறவில்லை. ஆகவே கிராமப்புற மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவைக்காக ஒரு குடம் தண்ணீருக்காக 3 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று குடிநீர் எடுக்கும் அவலநிலை தொடர்ந்து வருகின்றது. குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள திருச்சுழி, நறுக்குடி போன்ற பகுதிகளை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவைக்காக ஆற்று படுகைகளிலே ஊற்றுகளை தோண்டி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஒரு குடம் தண்ணீருக்காக பல மணி நேரம் காத்திருந்து தண்ணீர் எடுத்து வருகின்றனர். ஆகவே கிராம பஞ்சாயத்துகளில் குடிநீர் திட்டங்களை செம்மைப்படுத்த, குடிநீர் திட்டங்கள் மூலமாக குடிநீர் விநியோகத்தை சீராக நடைபெற செய்ய பாதிக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளை கணக்கில் எடுத்து அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு அரசின் மூலமாக சிறப்பு நிதி உதவி பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக வைக்கப்பட்ட போதிலும் அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. குடிநீர் பிரச்சனை பற்றி மக்களும் எமது செய்தியாளர்களும் சொன்னதை நாம கேட்டோம். இந்த ஒரு நிலையில மிக முக்கியமான ஒன்று திரு பாலசாமி அவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி வேண்டாம். ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் ஒரு சில திட்டங்கள் கொண்டு வராங்க, அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் நம்பி அது விஷயங்கள் செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடிய திட்டங்கள்ல கடந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம் மழைநீர் சேமிப்பு திட்டம். அந்த திட்டம் வந்து எல்லோராலும் அதிக அளவில் பாராட்டப்பட்ட திட்டம். அதுவும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அது கடுமையாக பின்பற்றப்பட்டதாக இருந்தது. ஏன்னா வீடு கட்டணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக மழைநீர் தொட்டி இருக்கணும், அதுக்குண்டான அப்ரூவல் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து மற்ற விஷயங்கள் பண்ணலாம். அப்ரூவல் முதற்கொண்டு பெண்டிங்கா இருந்து அதுக்கு சரி செய்து மழைநீர் தொட்டி எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனா இப்போ வந்து என்னன்னா இந்த அளவுக்கு இப்ப இந்த அதிமுகவுடைய ஆட்சியில அதே அளவு மழைநீர் தொட்டி அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா கொடுக்கப்பட்டால் இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா நல்ல திட்டம், அவங்க கொண்டு வந்த திட்டம், அது இன்னும் சரிப்படல. அப்படி அதை பற்றி உங்களுடைய பார்வை? அந்த திட்டம் மிக அருமையான திட்டம். சென்னையில நல்ல செயல்பட்டது. சில முக்கியமான நகராட்சியிலும் செய்ததாக, கிராமத்துல கூட செய்தாங்க. கிராமத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த வில்லேஜ் பஞ்சாயத்திற்கு பாருங்க, அந்த தலைவர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா வீட்லயுமே அந்த மாதிரி தண்ணி வெளியே போகாம அதுக்கு தொட்டி அமைச்சு இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சென்னையில ரொம்ப நல்லா இருந்தது. இப்பவும் அந்த நீங்க சட்டம்லாம் சொல்றீங்களா, பில்டிங் கட்டும் போது அது நிச்சயம் பாக்குறாங்க. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மழைநீர் சேமிப்பு திட்டம். அதுக்கெல்லாம் பிளானோட இருக்கான்னு பாக்குறாங்க. அதை வச்சுதான் இப்பவும் இருக்கு. அதுல வந்து விதிமுறைகள்ல எந்த சேஞ்சும் இல்ல. இதே நேரத்தில் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிலையில அரசு செய்ய வேண்டியது என்ன? பொதுப்பணித்துறையை வச்சு அரசு செய்ய வேண்டியது என்ன, மக்கள் செய்ய வேண்டியது என்ன? சுருக்கமா சொல்றேன். இப்ப ஒரு தம்பி சொன்னாரு, இப்ப மழை பெஞ்சு 115 மழை பெஞ்சது, அது வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, அந்த வரத்து வாய்க்கால் ஏரியில தூர்வாரெல்லாம் விட்டுருங்க, அது வேற விஷயம். ஏரி இருக்குது, வரத்து வாய்க்கால் வந்து இருக்கிற செடி கொடிகளை அகற்றினாவே போதும். ஒரு தரம் இது பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் தூர் வர வேண்டாம். ஆனா செடி கொடிகளை ஒவ்வொரு வருஷமும், மழை காலம் வந்து செடி வளரும், அந்த செடியை கொடுக்கணும். அதுக்கு இந்த 100 நாள் திட்டம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் 100 நாள் திட்டம் இருக்கு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த மக்களை வச்சு அந்த பஞ்சாயத்து இருக்கிற தலைவரோ அதுக்கு பொறுப்பானவர்களோ அதை செய்து கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் இது பண்ண வேண்டாம், கவர்மெண்ட் தான் பணம் தரா. அந்த இதை வச்சு அருமையா செய்யலாம். ஒவ்வொரு ஊரும் அவங்களுடைய ஏரிக்கு வருகின்ற வரத்து வாய்க்காலை இந்த 100 நாள் திட்டத்தில் வச்சு, வேலைவாய்ப்பு திட்டத்தில் வச்சு அருமையா செய்து கொடுத்தா தண்ணி எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு ஏரியும் நிரம்பணும்னா அடுத்த ஏரிக்கு போது கடைசிதான் வந்து கடலுக்கு போகுது. அதனால தெரியும், அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வாய்க்காலை சீர்படுத்தணும், செம்மைப்படுத்தணும், கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்க மக்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தலாம். அதுதான் என்னுடைய உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பாக குறிப்பிட்டது போல மக்களை பயன்படுத்தி மக்களுக்காக திட்டங்களை தீட்ட வேண்டும். அந்த திட்டங்கள் சரியான ஒரு திட்டங்களாக, முறையான திட்டங்களாக, சரியான நேரத்தில் பயன்படக்கூடிய ஒரு திட்டங்களாக அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு இப்போ தூர்வாரது அப்படின்னாலே அது வந்து மழைக்காலங்கள் பண்ணாம ஒரு கோடை காலங்கள் அதுக்குண்டா நல்ல நீட்டா தூர்வாரணும் அப்படின்னா கண்டிப்பா மழைக்காலங்கள் வரும்போது அது பயனுள்ள வகையில் இருக்கும். அது மக்களை வைத்து அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஏரிகள் ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும். அதுலயும்
தண்ணீர் தேங்கணும். ஏன்னா மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கிறது, தேவையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதை தவிர அந்த வாய்க்கால்கள், வரத்து கால்வாய்கள், இதில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த செடி கொடிகள் அதெல்லாத்தையும் அகற்றக்கு உண்டான முயற்சி மேற்கொள்ளணும். இது எல்லாமே அரசும் பொதுப்பணித்துறையும் அதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இதே நேரத்தில் மக்களும் ரொம்ப முக்கியமா சொல்லணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான. ஒரு செம்புல ஏதோ ஒன்று தண்ணி எடுக்கிறோம், கொஞ்சம் போல கடைசி தண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா அடுத்து வர்றவங்க தண்ணி எடுத்துட்டு கீழே ஊத்திட்டு திருப்பி தண்ணி எடுக்கிறாங்க. இந்த தண்ணீர் வீணாக்குறது அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் அது குடி தண்ணீரா இருந்தாலும் சரி, புழங்கக்கூடிய தண்ணீரா இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதே நேரத்தில் இந்த ஒரு மக்கள் கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். குடிநீர் தட்டுப்பாடு விஸ்வரூபம் எடுக்கிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு பாலசாமி அவர்களுக்கும், எமது செய்தியாளர்கள் தமிழ்ச்செல்வன், விஜயகோபால் அவர்களுக்கும், தென் மாவட்டங்களிலிருந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்த மற்ற செய்தியாளர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.